பார்க்கலாமா? நம்ம வந்து பூரி மசால் செய்யும்போது சில நேரத்தில் பட்டாணி போட்டு செய்வோம். இந்த மாதிரி ஒரே பொருளை 2 சமயத்தில் தனித்தனியாக வேக வைக்காம ஒரே சமயத்தில் வேக வச்சு நம்மளுடைய டைமு ப்ளஸ் நம்மளுடைய கேஸை வந்து எந்த விதத்தில் சேவ் பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ நான் பூரி மசால் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்க குக்கரில் கட் பண்ணி போட்டுட்டு உருளைக்கிழங்குக்கு தேவையான உப்பை சேர்த்திட்டு கையோடைய பட்டாணியும் ஒரு சின்ன வந்து பவுலில் வச்சு நான் குக்கரில் வச்சு 3 விசில் விட்டு எடுத்துடுறேன். ரெண்டுமே எனக்கு ஒரே சமயத்தில் வெந்து வந்துடும். கேஸ் வந்து சேவ் ஆயிரும். நம்மளுடைய கவுண்டர் டாப்பில் எண்ணெய் பாத்திரம் கீழே வச்சிடறோம், இல்லாட்டினா எண்ணெய் டப்பாலேருந்து எண்ணெய் கொஞ்சமாக கொட்டிருச்சு அப்படின்னும் போது க்ளீன் பண்ணும்போது சோப் தூள்லாம் வச்சு க்ளீன் பண்ணுவோம். அதெல்லாம் எதுவுமே தேவையில்லைங்க. இப்போ நம்ம மாவு பிசைறதுக்கு கொஞ்சோண்டு ஒட்டு மாவு வந்து டப்பாவில் போட்டு வச்சுருப்போம். அந்த மாவு எடுத்து இந்த மாதிரி அந்த இடத்துல அப்ளை பண்ணி நீட்டாக நம்ம வந்து தொடச்சி எடுத்துடலாம். அதுக்கப்புறம் ஒரு ட்ரை கிளாத்தை வச்சு இந்த மாதிரி தொடச்சி எடுத்துட்டிங்கன்னா அந்த இடம் வந்து நீட்டாக